for all of us, for the whole country to be aware of it, what drug can do. In our state, since the day I came, countless number of parents have come and requested me, raise the issue of drug abuse in high schools and colleges. They have been requesting me, please do something because it is rampant. Unfortunately, we have been in a denial mode. We have been saying that no, there is no drug here. And all that we do, we see some ganja. Ganja is bad. Nobody supports it. But ganja has been there for thousands of years. Ganja does not do as much damage as synthetic and semi-synthetic drugs. They are highly addictive. They kill the person from within. For long, in our state, I was concerned more because I used to have reports from neighboring states of Kerala and Tamil and Karnataka where drug abuse reports were coming, seizures were happening. But here, whenever we made inquiry, we were... அண்மை செய்தி கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட்டனவா என தமிழக அரசிற்கு ஆளுநர் ரவி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் பல செய்திகளை தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் கசாலி வழங்க கேட்கலாம். கசாலி வணக்கம். இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் ஆளுநர் RN ரவி என்ன கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்? சென்னை இந்திய ராஜ்பவனில் உலக போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தினம் கடைபிடிக்கப்பட்டது. அப்போது சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான பதாகைகளை ஆளுநர் RN ரவி வெளியிட்டு விழாவில் பேசினார். அப்போது போதைப் பொருளினால் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதை நம் நாடு பார்த்துள்ளது. பஞ்சாப் மாநிலம் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் வேளாண் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் முன்னேறி இருந்தது. ஆனால் தற்போது போதைப் பொருட்களால் என்ன செய்துள்ளது என்பதை பார்த்து வருகிறோம். நான் தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு வந்த முதல் எண்ணற்ற பெற்றோர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் பெற்றோர்கள் வந்து போதைப் பொருளை தடுக்க நடவடிக்கை எடுக்கும் வலியுறுத்துகிறார்கள். ஆனால் தற்போது வரை அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை. இங்கு போதைப் பொருள் இல்லை என்று தெரிவித்தார்கள். தமிழகத்தில் உள்ள பெற்றோர்கள் இங்கு உள்ளது என்று கூறும் நிலையில் அதிகாரிகளுக்கு எப்படி தெரியாமல் போனது? முதலில் போதைப் பொருள் இல்லை என மனநிலையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அதே போல் செங்கல்பட்டு, விழுப்புரம் போன்ற உயிரிழப்புக்கு பின் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ன, அதற்கு பின் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட்டனரா? கள்ளக்குறிச்சி சம்பவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாடு அடுத்த 3 நாட்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் அதன் பின் வழக்கம் போல் மாறிவிடுகின்றன. போதைப் பொருட்களில் சமூகம் சார்ந்த பல பிரச்சனைகள் உருவாகின்றன. போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி பல குற்றங்கள் சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அரங்கேறுகின்றன. இதனால் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தங்கள் பணிகளை முறையாக மேற்கொண்டு போதைப் பொருள் தமிழகத்தில் முழுவதையில் கட்டுப்படுத்த வேண்டும், முறையாக தடுக்கும் என்று நம்புகிறேன் என விழாவில் கவர்னர் RN ரவி பேசியுள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கசாலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.